தீரப்படை கூறப்பட்டதே தினம் தினமும் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே ஊழலதை ஒழித்திட ஒன்று சேர்ந்து பாடுபடு ஊழலதை ஒழித்திட ஒன்று சேர்ந்து பாடுபடு ஊழலை ஒழிக்கும் வரைக்கும் எங்கள் 2 கண்ணில் இல்லை ஊரக்கம் சபதம் எடு தீரப்படை கூறப்பட்டதே தினம் தினமும் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே ஹை எட்டதிக்கும் ஊழல் செய்யும் ஆட்சி ஆட்சி, எத்தர்களே வாழுகின்ற காட்சி ஆட்சி, கெட்டு கெட்டு நாடிருக்கும் வீழ்ச்சி வீழ்ச்சி, கேவலங்கள் கொள்ளுகின்ற மாட்சி ஆட்சி, ஐயோ இது பரிதாபம் இன்னும் அடங்கி கிடந்தால் பரிகாசம் பொய்கள் தினம் அரசாடும் அவர் போற்றிடும் ஊழல் பேயாடும் சாட்டை எடுத்தொரு வேட்டை நடத்திட நாட்டை கெடுத்திடும் ஊழல் ஒழிந்திட தீரப்படை தீரப்படை கூறப்பட்டதே தினம் தினமும் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே ஹை ஊழலுக்கு இல்லை இங்கு வேலை வேலை ஓட்டிடுமே இந்த படை நாளை நாளை ஆளுகின்ற அதிகார லீலை லீலை. அவர் போற்ற ஊழலுக்கு மாலை மாலை சிங்கமணி அஞ்சாதே தீமைகள் கண்டு துஞ்சாதே பொங்கி எழுந்து நின்றாலே போய்விடும் லஞ்சம் இன்றோடே சாட்டை எடுத்தொரு வேட்டை நடத்திட நாட்டை கெடுத்திடும் ஊழல் ஒழிந்திட தீரப்படை கூறப்பட்டதே தினம் தினமும் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே லஞ்சம் என்றும் வாங்காதே, ஒழித்திடுவோம் ஒழித்திடுவோம் ஊழல் பேரை ஒழித்திடுவோம், விரட்டடிவோம் 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 லஞ்ச பேரை விரட்டிடுவோம், மாற்றிடுவோம் 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 மக்கள் மனதை மாற்றிடுவோம், திருத்திடுவோம் 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 லஞ்சவாதியை திருத்திடுவோம், தெரிந்திடு 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 ஊழல்வாதியை தெரிந்திடு, போராடுவோம் 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 லஞ்சத்தை எதிர்த்து போராடுவோம், மீட்போம் 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 சுழிச்சு வங்கி பணத்தை மீட்போம். ஒரு சிறப்பான தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். ஆனால் அந்த சட்டம் இன்று தமிழகத்திலே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சில தீவிரவாதிகளை ஆணையர்களாக நியமித்து எந்த விசாரணையும் நடைபெறுவதில்லை. சட்டத்தை மதிக்காதவர்களை
சட்டத்தை மீறுகின்றவர்களை தீவிரவாதிகள் என்று நாம் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே நிலைதான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு தகவல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பெருந்திரளாக வந்திருக்கின்றீர்கள். மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆங்காங்கே இலவச ₹1 அரிசி, கலர் டிவி கொடுத்து மக்களுடைய வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்திய நாட்டினுடைய முழுமையான வருமானம் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் இன்று வேலையில்லாத ஒரு குடும்பத்திற்கு மாதம் ₹25,000 அரசாங்கத்தால் மாதம் உதவி பணம் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்று பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளில் ஒரு கலர் டிவி, ₹1 ஒரு கிலோ அரிசியை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்கள் ஏமாறக்கூடாது. காலையில பத்திரிகை பரட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்கினாரு, பிடிபட்டாரு, ஜெயிலுக்கு போனாரு, பெயில் வாங்கினாரு, பாதி செய்தி லஞ்சம் சம்பந்தமான செய்திகள். கடந்த 2 மாதங்களாக பத்திரிகையை பரட்டிங்கன்னா மிகப்பெரிய மெகா ஊழல், ஸ்பெக்ட்ரா ஊழல் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழல் செஞ்சவங்க யாருங்கிறத டேப்ல இருந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஒரு அம்மையார் புரோக்கரா தலைப்பு செயல்படுறாரு, நீரா ராடியா செயல்பட்டு இதை நான் கமிஷன் வாங்கினேன், 60 கோடி ரூபாய் வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வெளுத்து வாங்குறான். பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இது பாராளுமன்ற குழு கூட்டுக்குழு நடவடிக்கை எடு, அவர்கள் விசாரணைக்கு வையுங்கிறாங்க. ஆனா கடந்த 14 நாளா ஆளும் அரசு, காங்கிரஸ் அரசு இதை பற்றி கண்டுக்கிறாம இருக்கு. என்ன அர்த்தம்? நாங்க லஞ்சம் வாங்குறோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, அதான் அர்த்தம். இன்னும் பெரிய ஊழல் மும்பையில அடுக்குமாடி கட்டிட ஊழல், ஆதர்ஷ் ஊழல்ங்கிறாங்க. அந்த ஊழலை கைங்களா பிடிச்சிட்டாங்க. முதலமைச்சர் கீழே போயிட்டாரு, புதிய முதல்வர் வர்றார். டெல்லியில ஒரு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கு, 400-500 கோடி ரூபாயில அந்த விளையாட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அதுல நிறைய ஊழல் பண்ணதிருக்கு. 40 வருடங்களுக்கு முன்னாலே வளர்ந்து விட்ட நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அப்படித்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சாக்கடைகள் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், லஞ்சம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்திய விழிப்புணர்வு எல்லாம் மறைஞ்சிருச்சு. பெரிய அளவுல பல 1000 கோடி அளவுல அரசு அளவுல லஞ்சங்கள் இருக்கலாம் வெளிநாடுகள்ல, ஆனால் சாதாரண அளவுல இல்ல. கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்திட்டாங்க, அதுக்கு பிறகு லஞ்சம் வர முடியாது. இந்த நிறுவனத்தில் லஞ்சம் இருக்கும். ஆனால் லஞ்சம் வாங்குவது என்று கடுமையாக தண்டிக்கப்படுகிறதோ அன்றுதான் லஞ்சம் வாங்குவது மோசம், லஞ்சம் வாங்குவவர் கேவலமானவர் மக்கள் நினைக்கும். ஆனா இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவர் தான் புத்திசாலி. லஞ்சம் வாங்காம இருக்கிறவன் இழிச்சவா பைய, பழக்க தெரியாதவன் அப்படி நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். லஞ்சம் உங்ககிட்ட எல்லாம் அப்ப ₹0 நோட்டு கொடுத்திருக்கு, அதை நீங்க பாக்கெட்ல வச்சிருக்க. உங்க டைரி வச்சிருக்க மாதிரி, உங்க ஐடென்டிட்டி கார்டு வச்சிருக்க மாதிரி, உங்க செல்போன் வச்சிருக்க மாதிரி ₹0 நோட்டு என்னைக்கும் உங்க கையில இருக்கணும். யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா அதை அப்படியே உருவி, ஐயா எங்கிட்ட இந்த நோட்டு தான் இருக்குன்னு காமிச்சீங்கன்னா போதும். லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பு எங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். உங்களுக்கு அடையாள அட்டை நான் கொடுக்க போறதில்லை, ஏன்னா அதை வச்சு சிலர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நோட்டை காமிங்க. லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிற வெள்ளங்கமான ஆளு போல இருக்கு, நீ ஓடி தொலையா போயா அப்படின்வாங்க. லஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நாங்க கொடுத்த ரூபா நோட்டை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஒழிப்பாளர் கூட்டமைப்பு வெளியிட்டு இருக்க கூட ரூபா நோட்டு, இது கள்ள நோட்டு இல்ல, செல்லாத நோட்டு. ஆனால் இந்திய நோட்டை விட 1000 மடங்கு விலை மதிப்புள்ள நோட்டு. இந்த பக்கத்துல லஞ்சம் வாங்கவோ கொடுக்கவோ மாட்டோம் நிலை இருக்கு. அண்ணல் காந்தியடிகள் நாணயத்தின் அடையாளமாக, நற்பண்புகளின் அடையாளமாக, தேச பக்தியின் அடையாளமாக
தியாகத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகளை இந்த நோட்டிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம ரூபா நோட்டை காந்தி இருக்காரு. காந்தி நோட்டு எப்படி லஞ்சத்துக்கு உபயோகப்படுதோ அதே காந்தி நோட்டு லஞ்சத்தை தடுப்பதற்கு உபயோகப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்க உங்க பாக்கெட்ல இந்த நோட்டை எப்போதும் வச்சிருங்க. யாராச்சும் எடுத்து கேட்டாங்கன்னா இதை பத்தி சொல்லுங்க. லஞ்ச ஒழிப்பு கூட்டமை பத்தி சொல்லுங்க. நாங்கெல்லாம் காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். டிவியில பாடுங்க. இன்டர்நெட் டிவி நடத்துகிறோம். அந்த இன்டர்நெட் டிவியினுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய சகோதரர் டி.கே.வி. ராஜன் இங்க இருக்காரு. லஞ்சம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் எங்களை அணுகுங்கள். நாங்கள் உங்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். காசு வாங்காம, லஞ்சம் வாங்காம தீர்த்து வைக்கிறோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் சொல்லி அனைவரும் லஞ்சத்தை ஒழிக்க முன் வருவோம். இந்த நோட்டை நமது பாக்கெட்ல எப்போதும் வைத்திருப்போம் என்று சொல்லி இன்னும் 2-3 கோஷங்களை சொல்லி நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போம். வாங்காது வாங்காது லஞ்சம் என்றும் வாங்காது, ஒழித்திடுவோம் ஒழித்திடுவோம் கூறப்பட்டதே தினம் தினமும் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே. ஹை